ஹலோ மக்களே, குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் வந்து 12/7/2025 அப்படின்னு சொல்லி இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டேட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் எக்ஸாம் டேட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்றனால இனிமேல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இந்த வீடியோவில் வந்து இருக்கிற இந்த 70 to 75 டேஸில் எப்படி எஃபெக்டிவாக அந்த சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் சொன்னப்பே டவுட்டு கேட்டுட்டாங்க, இந்த 70 டேஸில் சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சிலபஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பழையபடி தமிழ்லலாம் ரொம்ப அதிகமாகலாம் படிக்க வேண்டியதில்லை, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இப்போ இருக்கிற சிலபஸ் இருக்குது. அதனால் இந்த 75 டேஸை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். அதிலே நம்மளோட இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக எல்லா பாடங்களையுமே படிக்க முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுவோம். அதற்கான அட்மிஷன் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு 70 டேஸில் முடிக்க முடியும். 25/4/2025 இன்னிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. 4/5/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் வந்து சில தினங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாகிடும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 ருபீஸ் தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் படி படிச்சிருப்பாங்க. இப்போ புதிய சிலபஸ் படி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சோட ஹைலைட்ஸான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய பாடத்திட்டத்தின்படி புதிய சிலபஸ்க்கான அந்த தமிழ் மெட்டீரியல், ஸ்பெஷல் மெட்டீரியல் பிடிஎஃப் டெஸ்ட் வைஸாகவே கொடுத்துருவோம். ஆல்ரெடி அதோட மேக் பண்ண மெட்டீரியல் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக காட்டியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. உதாரணமாக அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட மெட்டீரியல் மட்டும் இப்போ காட்டுறேன். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அந்த தமிழ் இலக்கணத்துக்கானது, அதுவும் அழகு 1க்கானது. இந்த மாதிரி அழகு 1, அழகு 2ன்னு சொல்லி யூனிட் 1, 2ன்னு சொல்லி அவங்களே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கவர் ஆகிற சிலபஸ் மட்டும் எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதையே தனி மெட்டீரியலாகவே மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இதற்கான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் 2012 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே தனியாக தொகுத்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஜிஎஸ்க்கான டாபிக், அந்த ஜிஎஸ்லேருந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸாக என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துருவோம். அந்த ஒரு டெஸ்ட்டுக்குமே தனித்தனியாக பிரித்து இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி அதோட மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட பேட்சில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு வாரியாக 15,000க்கும் மேற்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள் டாபிக்ஸ் வைஸாக பிரிச்சிருக்கோம். தமிழுக்கு தனியாக, ஜிஎஸ்க்கு தனியாக, அதுலேயும் ஜிஎஸ்லேயும் ஒரு டெஸ்ட்லேயும் ஒரு டாபிக், அந்த டாப்பிக்லேருந்து எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்ஸ் வைஸாக பிரிச்சிருக்கோம். அதையுமே முந்தைய வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே நம்ம சேனலில் காட்டியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், இந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ரெக்கார்டட் வீடியோஸாக தான் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒரு 20+ டாபிக்ஸ் படிக்கணும், ஒரு 3000க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொசீஜரோட, அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட்டோட எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருப்போம். அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 தேர்வுகள் டேட் வந்து இப்போ கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்றனால ஒரு 25 டெஸ்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2800க்கும் மேற்பட்ட வினாக்கள் அதில் கேட்டிருப்போம். அந்த 25 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து தனியாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதி போட்டு பார்த்துட்டு உங்களோட ஆன்சரும் அந்த ஸ்டெப்பும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் வகுப்பு வாரியாக ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுத்த ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்வேர்டு ஆன்சர்ஸ்க்கான பிடிஎஃப், அந்த ஜிஎஸ்க்கானது ஓகேவா. ஜிஎஸ் மற்றும் தமிழுக்குமே எடுத்திருக்கோம். ஜிஎஸ்க்கு தான் இப்போதைக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஏன்னா தமிழோட சிலபஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்க தேவையில்லைன்றனால ஜிஎஸ்க்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக தான் படிக்கணும். அதற்கான ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஆன்சர் கே பிடிஎஃப் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமான புக் பேக் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து செப்பரேட்டாகவே கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஸ்பெஷல் புக்ஸ் பிடிஎஃப், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் வெளியிலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின் வரும். அந்த சிலபஸ் எல்லாமே எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாலிட்டிக்கின்னு ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் ஒரு 38 சாப்டர் உண்டு. அதோட புக் எல்லாமே ஆல்ரெடி காட்டியிருப்போம். அந்த புக்கோட பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், இப்போ ஜூலையில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் ஜூன் பாதி வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் ஜூன் அதிகமாக படிக்க தேவையில்ல. ஜூன் 2025, ஜூன் 2024லேருந்து ஒரு 12 மாத கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஏன்னா ஜூன் 2025 அப்போமே கொஸ்டின் பேப்பர் மேக் பண்ணி பிரிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்றனால அந்த கடைசி மாதம் படிக்க தேவை இருக்காது. அந்த லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே மந்த்லி பிடிஎஃபாகவே
தமிழ்லேயே கொடுத்துருவோம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த டாபிக்ஸ் வைஸாக பிரித்து தமிழக செய்திகள் தனியாக, நேஷனல் அந்த தேசிய செய்திகள் தனியாக, இன்டர்நேஷ்னல் தனியாக, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தனியாக, அந்த இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்கு, இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்காக பிரித்து அதோட கரண்ட் அஃபேர் PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது எல்லாமே இந்த ஒரு பேட்ச்லேயே அடங்கும். நம்மளோட அந்த மெட்டீரியல் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணிங்கனாலே போதும், குரூப் 4 எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மே 5ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 5ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மே 10ஆம் தேதி முதல் டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடும். மே 5ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அந்த முதல் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே காலையில் 10 மணிக்கே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெலகிராம் குரூப் மூலிமா தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின்படி தான் சிலபஸ் மேக் பண்ணியிருக்கோம். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த புக் எல்லாத்தையுமே சேர்த்து சிலபஸ் கவர் ஆகிற போர்ஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் அந்த ஸ்டாண்டர்ட் வைஸாக 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், மேக்ஸ் ரீசனிங்கான ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ண வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் அந்த தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எழுதுறீங்கனாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. நம்ம வந்து தமிழில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறோம். மெட்டீரியல் வந்து தமிழில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழ் வழியாக படிக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் 8903716083 அப்படின்ற கூகுள் பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு 8903302290 நம்மளோட அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ லிங்க் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த PDF, இந்த ஷெடியூலோட PDFமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருப்பேன். அதாவது என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த தேர்வு அட்டவணை எல்லாமே கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே இந்த PDFல எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். 10ஆம் தேதி வந்து முதல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். முதல் டெஸ்ட்டுக்கு தமிழில் என்னென்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னா, எழுத்து, அந்த எழுத்து இலக்கணத்தில் இன எழுத்துக்கள், மயங்கொலிகள், அந்த லகர வேற்றுமை அதுதான் மயங்கொலிகள். அது மட்டும் இல்லாமல் எழுத்துக்களின் பிறப்பு, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், தமிழ் எண்கள், இது எல்லாமே தமிழ்லேருந்து கவர் ஆகும். ஒரு டெஸ்ட்டுக்குமே தமிழ், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ், கரண்ட் அஃபேர், GS இந்த 4த்தையுமே கலந்து தான் ஒரு டெஸ்ட்டுமே வைக்கிறோம். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். LCM and HCF முதல் டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் டாபிக். அடுத்து ஜூன் 2024 அந்த மாதத்தோட கரண்ட் அஃபேர். GSஐ பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்போட ஃபஸ்ட்டு ஒரு 9 யூனிட்ஸ், ஓகேவா? அரசியலமைப்போட முகப்புரை, அதோட யூனியன் பிரதேசங்கள் பற்றின ஆர்டிகல்ஸ், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் வரைக்கும் ஒரு 9 சாப்டர். ஆல்ரெடி அந்த முதல் டெஸ்ட்டோட தமிழ் மெட்டீரியல் பார்த்துருப்பீங்க. GS மெட்டீரியலுமே காட்டுறேன். GS மெட்டீரியல் வந்து இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு ஒரு 9 சாப்டர் வந்து அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கானது. அதோட பேஜஸ், இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே இருக்கும். அதோட கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 67 பேஜஸ் உண்டு இந்த முதல் டெஸ்ட்டுக்கானது. இது வந்து அரசியலமைப்புக்கானது. கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான். இது வந்து ஜூன் 2024க்கான கரண்ட் அஃபேர், அதாவது முதல் டெஸ்ட்டுக்கானது. இதுலையுமே தமிழக செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்தி, பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், அறிக்கைகள் மற்றும் குறியீடுகள், மாநில செய்திகள், பிரபலமானவர்கள், விருதுகள், விளையாட்டு செய்திகள், முக்கிய தினங்கள், இதர செய்திகள் அப்படின்னு சொல்லி இந்த 12 டாப்பிக்காக பிரிச்சே கொடுத்துருவோம். ஒரு கரண்ட் அஃபரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பேஜஸ் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் இந்த 1 மந்த்துக்கு படித்தா போதும், எல்லா கரண்ட் அஃபருமே கவர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு அந்த முந்தைய ஆண்டு வினாக்கள், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த எழுத்துலேருந்து என்னென்ன கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, ஒரு டாப்பிக்குமே ஒரு டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி பிரிச்சே கொடுத்துருப்போம். அதே மாதிரியே தான் GSக்குமே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா GSக்கான டாபிக்ஸ். GSயில் இந்த ஒரு 9 டாப்பிக்கில் வந்து TNPSசியில் ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதோட ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரிச்சே கொடுத்துருவோம். நீங்கள் அந்த கண்டென்ட், அந்த GS சிலபஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பார்த்தீங்கன்னா போதும். சீக்கிரமாக படித்த மாதிரியும் இருக்கும், ரிவிஷன் பார்த்த மாதிரியே இருக்கும். ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். இது எல்லாமே சேர்த்து தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. மொத்தம் வந்து 100 வினாக்கள். அடுத்து செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பதம், பகுபத உறுப்புகள், புணர்ச்சி, அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதோட விதிகள் எல்லாமே தெரிஞ்சு படிக்கணுன்றனால இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் எல்லாமே சேர்த்துருக்கோம். தமிழ்லேருந்து இந்த போர்ஷன். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 2024 கரண்ட் அஃபேர். அதுக்கப்புறம் அரசியலமைப்போட பேலன்ஸ் இருக்கிற ஒரு 7 டாபிக். இது எல்லாமே 2வது டெஸ்ட்டுக்கானது. 14/5/2025 இதுலேருந்து ஒரு 100 வினாக்கள். அடுத்து 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வல்லின மிகுமிடங்கள், மிகா இடங்கள். ஏன்னா சந்திப்பில் நீங்கள் எழுதணுன்னாக்கா இந்த வல்லின மிகுமிடங்கள், மிகா இடங்கள்னு சொல்லி ஒரு 52 ரூல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே படிக்கணும். அடுத்து
மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தோட கரண்ட் அஃபேர், அடுத்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியலமைப்பில் இருக்கிற பேலன்ஸ் டாபிக், இது எல்லாமே சேர்த்து 3ஆவது டெஸ்ட்டுக்கானது. இதுலேருந்து ஒரு 100 வினாக்கள். அடுத்து 4ஆவது டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொல் வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினையெச்சம் வினையாளனி பெயரச்ச வகை அறிதல், இது எல்லாமே 4ஆவது டெஸ்ட்டுக்கான தமிழ் போர்ஷன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர், வரலாறு பொறுத்த வரைக்கும் பண்டைய கால வரலாறு. ஓகேவா, அந்த மௌரிய பேரரசு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அந்த பண்டைய கால வரலாறுன்னு வரும், குப்த பேரரசு, அது வரைக்கும் சேர்த்து 4ஆவது டெஸ்ட்டுக்கானது. அடுத்து 5ஆவது டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வினை சொல், அதில் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், ஆகுபெயர் ஆக்கப்பெயர்கள், இது எல்லாமே இதற்கான தமிழ் சிலபஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தனி வட்டி, அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர் இதில் சேர்ந்து வரும். அடுத்து இடைக்கால வரலாறு, இது எல்லாமே 5ஆவது டெஸ்ட்டுக்கு 24/5/2025. அடுத்து 6ஆவது டெஸ்ட்டுக்கு சொல்லகராதி, அந்த எதிர் சொல்லை எடுத்துதல், ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும், அடுத்து ஒரு பொருள் தரும் பர சொற்கள், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், இரு பொருள் குறித்த சொற்களை அறிதல், பல பொருள் தரும் சொல், இதெல்லாமே சிலபஸில் அங்கங்கே பிரித்து கொடுத்த மாதிரி இருக்கும். பட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டாப்பிக்காக வரும், அதை எல்லாத்தையுமே சேர்த்து தான் இதில் டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2024 கரண்ட் அஃபேர், வரலாறு, அடுத்து நவீன இந்திய வரலாறு, இந்த 6ஆவது டெஸ்ட்டுக்கானது. இதெல்லாமே சேர்ந்து ஒரு 100 வினாக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 7ஆவது டெஸ்ட்டு 30/5/2025 அன்னைக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பன்மொழி, வழக்கு, போலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம், இது எல்லாமே இதற்கான தமிழ் சிலபஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷன் 2D, கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2024 கரண்ட் அஃபேர், ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய இயக்கம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு 100 வினாக்கள். இந்திய தேசிய இயக்கம் இப்போ தனியாக கொடுக்கல, புதுசாக கொடுத்த சிலபஸில் வரலாறோடு இணைச்சி கொடுத்தாலும் அந்த டாபிக் எல்லாமே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை தனியாகவும் எடுத்து படிக்கிறோம், அப்படின்னா தான் நல்லா அந்த ஒரு டாபிக் மட்டும் அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றனால பிரித்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்புதல் தேர்வு, இடையிலேயே ஒரு தடவை ரிவிஷனும் பண்ணிக்கிறோம். ஏன்னா கம்ப்ளீட்டாக படிச்சுட்டே போவாங்க, இடையில ரிவிஷன் பண்ணால் தான் மெமரியில் இருக்கும். 31/5/2025 அன்றைக்கி 8ஆவது டெஸ்ட்டு. அடுத்து 3/6/2025 அன்றைக்கி தமிழில் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லி தேர்ந்தெடுத்தல், ஊர் பெயர்களின் மறு எழுதுதல், பிழை திருத்தம், அது ஒரு ஓர், அந்த அது அஃது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாமே சேர்ந்து வரும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், இது எல்லாமே இதற்கான தமிழ் சிலபஸ். மென்சுரேஷன் 3D, அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகளில் ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டாபிக், இதெல்லாமே சேர்ந்து 9ஆவது டெஸ்ட்டு. 10ஆவது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 6/6/2025 அந்த எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், அந்த தொடர் வகைகள், அதில் அந்த தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், அதுக்கப்புறம் அந்த வாக்கியங்கள், தொடர் வாக்கியங்கள் எல்லாமே வரும், விளைவு தொடர், செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே சேர்ந்து வரும். அடுத்து செய்வினை செயல்பாட்டு வினை, தன்வினை பிறவினை, ஒருமை பன்மை பிழையிருந்து சரியான தொடரறிதல், வினா விடை வகைகள், இது எல்லாமே இதில் சேர்ந்து வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ், February 2024 கரண்ட் அஃபேர் இதில் சேர்ந்து வரும். அடுத்து பொருளாதாரத்தோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக், அதுலேருந்து ஒரு 100 வினாக்கள். அடுத்து 11ஆவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மரபு தமிழ், அதாவது அந்த மரபு சொற்கள், காகம் கரையும், புலி உருமும் அப்படின்னு சொல்லி அந்த மரபு பிழைகள் அது எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி. அடுத்து வலு அமைதி, வலுவு சொற்கள் திருத்தல், அதுக்கப்புறம் திணை பால் எண் இடம் நிறுத்தல் குறிகள், அந்த பஞ்சுவேஷன் மார்க்லாம் எங்கே போடணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே சேர்ந்து 11ஆவது டெஸ்ட்டு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் APNGP, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரி ப்ராக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, மார்ச் மந்தோட கரண்ட் அஃபேர், பொருளாதாரத்தில் இருக்கிற பேலன்ஸ் டாபிக் எல்லாமே இதில் கலந்து வரும். அடுத்து 12ஆவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி தனியாகவே பிரிச்சே கொடுத்துருவோம். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அவங்க சொன்ன டாப்பிக்கில் என்னென்ன கலைச்சொற்கள் இருக்குதுன்னு சொல்லி பிரிச்சே கொடுத்துருவோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ். அடுத்து கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழக செய்திகள் மட்டும் மார்ச் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாபிக் வைஸாகவும் கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த சமூக நீதியும் சமூக நல்லிணக்கம், அதாவது பார்த்திங்கன்னா பொருளாதார டாபிக் தான் அந்த தமிழக வளர்ச்சி நிர்வாகம் எல்லாமே ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க, அந்த டாபிக் எல்லாமே 12/6/2025 அன்றைக்கி. அடுத்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை அறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் அந்த செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், அந்த கட்டுரை இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஆவண உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்தே கொஸ்டின் கேட்பாங்க, அது எல்லாமே சேர்ந்தது இந்த டாப்பிக்கில். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் தேசிய செய்திகள் மட்டும். அதுக்கப்புறம் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அந்த யூனிட் 6ன்னு சொல்லி புதுசாக கொடுத்துருக்காங்க, பழைய யூனிட் 8, அதில் அந்த தமிழ் சமூக வரலாறு மட்டும் தனியாக டெஸ்ட்டு.
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 14வது டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஊமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல். ஓகேவா, இது எல்லாமே தமிழுக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்து கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் சர்வதேச செய்தி, அதுக்கப்புறம் பொருளாதார செய்தி, அதுக்கப்புறம் முக்கிய தினங்கள், இது எல்லாமே சேர்ந்தது. அடுத்து அந்த யூனிட் 6ஓட பேலன்ஸ் டாபிக், அந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரை இருக்கிற தமிழ் இலக்கியம், திருக்குறள் தொடர்பானது, இது எல்லாமே இதில் சேர்ந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது டெஸ்ட் 18/6/2025 அன்னைக்கு ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த மொழிபெயர்ப்பு, அதனை அயற்சொல் தமிழ் சொல், ஆங்கில வார்த்தை மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகளிலிருந்தும் தமிழில் மொழிபெயர்த்திருப்போம், அது எல்லாமே சேர்ந்தது இந்த டாப்பிக்கில் வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் தனியாக, கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு செய்தி, சுற்றுச்சூழல், அந்த குறியீடுகள் எல்லாமே. அடுத்து யூனிட் 6ல் இருக்கிற பேலன்ஸ் டாபிக், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அந்த தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், அந்த ரிலேட்டடானது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 16ஆம் தேதி மறுபடியும் ஒரு திருப்புதல் தேர்வு, ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அந்த பொருளாதாரம், அந்த தமிழ் சமூகம் யூனிட் 6 வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு. அடுத்து 21/6/2025 17வது டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலபஸில் கொடுக்காத சில இலக்கண டாபிக் இருக்கும், அதை வச்சு அந்த பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கலாம், கேட்கலாம். அது இல்லாமல் அந்த மோனை தொடர், எதுகை தொடர், இது எல்லாமே கேட்கலாம். இதுக்கு வந்து அந்த யாப்பு, அந்த பொருள் அணி இலக்கணம், இது எல்லாமே படிக்கணும். அணி இலக்கணம் வந்து அந்த திருக்குறள் கொடுத்து கேட்பாங்க. இந்த இலக்கணம் எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்கானது. அடுத்து உளவியல் வந்துடும். மேக்ஸ் முடிச்சுட்டு உளவியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த தொடர் நிரப்புதல், ஓகேவா, அந்த சீரீஸ் கம்ப்ளீஷன், ஆல்ஃபாபெட்டிக் சீரீஸ், நியூமரிக் சீரீஸ், இது எல்லாமே சேர்ந்தது. கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் மாநில செய்திகள். அடுத்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இயற்பியல் மட்டும். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க, அதனால் சிலபஸ் கவர் ஆகிற போர்ஷன் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அடுத்து 18வது டெஸ்ட் அப்போ திருக்குறள், அந்த 20 அதிகாரங்கள் மட்டும், அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் வரும்னு சொல்லி பிரிச்சே கொடுத்துருவோம். அது இல்லாமல் உளவியலை பொறுத்த வரைக்கும் அந்த குறியிடுதல், மறுகுறிதல், கோடிங், டீகோடிங்கு. அடுத்து கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவர்கள், விருதுகள். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேதியியல் டாபிக் மட்டும், அந்த சிலபஸ் கவர் ஆகிற போர்ஷன் மட்டும். அடுத்து 19வது டெஸ்ட்டுக்கு அறநூல் தொடர்பான செய்திகள், அதாவது அறநூல்கள், அந்த அறநூல்கள்லாம் எங்கெங்கே வருது அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே கவர் பண்ணி. அடுத்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உறவுமுறை கணக்கு, பிளட் ரிலேஷன். அடுத்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அறிவியல், தொழில்நுட்ப செய்திகள் மற்றும் அந்த இதர செய்திகள்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்போம், அதில் வர கரண்ட் அஃபேர் எல்லாமே. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உயிரியல், அந்த பயாலஜி, அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். அதுக்கப்புறம் 20வது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இதெல்லாமே இந்த டெஸ்ட்டுக்கான தமிழ் போர்ஷன். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வென் டயக்ராம்ஸு. கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2025 கரண்ட் அஃபேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவி அமையிடம், அந்த ஜியாகிரஃபியும் இந்த சிலபஸ் கவர் ஆகிற போர்ஷன் படித்தா போதும், ஏன்னா 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அடுத்து 21வது டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 7th, அந்த யூனிட் 7 அலகு 7ன்னு சொல்லி அதில் கொடுத்துருக்க ஆசிரியர்கள் பெயர்கள், அவங்கள மட்டும் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி அதை மட்டும் படிக்க போகிறோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பகடைகள் மற்றும் கடிகார கணக்குகள். கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியில் பேலன்ஸ் இருக்கிற டாபிக். அடுத்து 22வது டெஸ்ட்டில் அந்த தமிழ் சான்றோர்கள் சில பேரோட இது எல்லாமே அந்த அலகு 7ல் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்கு வரும். அடுத்து உளவியலை பொறுத்த வரைக்கும் அந்த படங்கள் எண்ணுதல், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர், எத்தனை சதுரம், எத்தனை கோடு அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே படிக்கிறது. அடுத்து கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர், பேலன்ஸ் இருக்கிற ஜியாகிரஃபி டாபிக், இது எல்லாத்தையுமே படிச்சிட்டோம்னாலே சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே எழுத போகிறோம். ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின், அப்படியே குரூப் 4 எக்ஸாம் மாடல்லே எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த 3 திருப்புதல் தேர்வும் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கனாக்கா பக்காவாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் சிலபஸ் எல்லாத்தையுமே. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டடி பிளான். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாக்கா அந்த 70 டேஸ்க்குள்ளே எல்லா சிலபஸுமே கவர் பண்ண முடியும். அதற்கான மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே நாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ஷெடியூல் வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகாது, ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும் ஷெடியூல் மாத்திரமா இருக்கும், மற்றபடி இந்த ஷெடியூல் தான் ஃபிக்ஸடாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் படிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த மெட்டீரியல் பற்றி எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால தள்ளி போடாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்கன்னா சிலபஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக கவர் பண்ண முடியும். எந்த டவுட்னாலும் இந்த நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து குரூப் 4 எக்ஸாம் பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வழங்கிக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.